தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான நாள் என்று பேசப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் என்பதனால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாம். அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்து பாடிடுவோம். அதாவது கருணாநிதி பெற்றெடுத்த கேவலமே, தமிழகம் கண்டு வரும் பாவத்தின் ஊர்வலமே, திருட்டை குலத்தொழிலாகவே மாற்றி இருக்கின்ற கருமாந்திரமே, 5 ஆண்டுகள் மாநிலத்தை வஞ்சித்த திராவிட மாடல் தரித்திரமே, ஏன் பிறந்தாய் ஸ்டாலின், ஏன் பிறந்தாயோ அப்படின்னு பாட வேண்டிய அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் மக்கள். உன்னை வாழ்த்த மனமில்லை. உன்னையெல்லாம் நாங்கள் வாழ்த்துவோமா? உன்னை வாழ்த்த மனமில்லை. நீ வாழ்ந்தும் யாருக்கும் பயனில்லை. நான் சொல்றது மக்களுக்கு, உன் குடும்பம், உங்ககிட்ட குடும்பத்துக்கு இல்லை. அதனால் சீக்கிரம் வீட்டுக்கு போ. வீட்டில் அமர்ந்து 100 ஆண்டுகள் எங்களை இம்சிக்காமல் வாழ பழகிக்கொள் என்பதுதான் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து. இது எதுக்கு சொல்கிறோன்னா, 5 ஆண்டுகள் இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சி. அதாவது 75 ஆண்டுகளில் தமிழகம் கண்டிராத ஒரு கொடுமையான, கேவலமான, அசிங்கமான, நாராசமான ஒரு ஆட்சியை இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இதுவரையில் திமுக 4 முறையோ 5 முறையோ இவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். இந்த 4 முறையோ 5 முறையோ இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது கூட, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கருணாநிதியுடைய படுகேவலமான ஆட்சிகளில் முக்கியமான கேவலமான ஆட்சி என்று பார்க்கப்பட்ட ஆட்சி என்றால் அது 2006 2011. அதையே தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஸ்டாலினுடைய இந்த கேவலமான ஆட்சி இருந்திருக்கிறது. இதுக்கு துணையாக இருக்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவருடைய மகன் அந்த உதவாநிதி. ரவுண்டு கட்டி கொள்ளை. எதிர்கட்சி தலைவர் பேசியது சாதாரணமான வார்த்தை கிடையாது. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி இவர்கள் சுருட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னது சத்தியமான உண்மை. 4.5 லட்சம் கோடி. ஏதோ 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, ஏதோ 1 கோடி 2 கோடி இல்லை, ஏதோ 1000 கோடி 2000 கோடி இல்லை, 4.5 லட்சம் கோடிகளை இந்த குடும்பம் கொள்ளையடித்திருக்கிறது. அதுவும் எப்படி கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால், திரைமறைவாக நடந்த பேரங்களாலோ அல்லது இலைமறை காயாக இவர்கள் எடுத்த நடவடிக்கைகளாலோ அல்ல, வெளிப்படையாகவே இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். அந்த வெளிப்படைத்தன்மை எங்கே தெரிகிறது என்றால், நீங்கள் ஒரு டாஸ்மாக் கடைக்கு போனீங்கன்னா அங்கே வெளிப்படையாக அந்த கொள்ளை நடைபெறுகிறது. நீங்கள் ஒரு பியர் பாட்டில் வாங்கினீங்கன்னா, இல்லை ஒரு குவார்ட்டர் பாட்டில் வாங்கினீங்கன்னா, ஒரு ஆஃப் பாட்டில் வாங்கினீங்கன்னா, ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கினீங்கன்னா, அந்த பாட்டிலுடைய விலைக்கு ஏற்றாறு போல அங்கே வெளிப்படையாக பணம் அதிகமாக பெற்றுக்கொள்ளப்படுகிறது. திறந்தவெளி கொள்ளை. இது கேட்பார் கிடையாது. இப்படி ஒரு டாஸ்மாகிலிருந்து மட்டுமே இந்த குடும்பத்திற்கு சென்றிருக்கின்ற கப்பம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாரத்திற்கு 250 கோடிகள் என்று சொல்லப்படுகிறது. வாரத்துக்கு 250 கோடி என்றால் ஆண்டுக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்கோங்க. 4 வாரம் ஒரு மாதம்னு வச்சுப்போம். 250 கோடினா கிட்டத்தட்ட 1000 கோடி. இதிலிருந்து மட்டுமே 12,000 கோடி ஒரு ஆண்டுக்கு இந்த கேடுகட்ட ஸ்டாலின் குடும்பத்திற்கு சென்றிருக்கிறது. 12,000 கோடி 5 ஆண்டுகளுக்கு கணக்கு போட்டீர்கள் என்றால், டாஸ்மாகில் இருந்து மட்டுமே இவர்கள் சம்பாதித்த பணம் 60,000 கோடி. இது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். அப்படியே நீங்கள் மின்சாரத்துறைக்கு வந்தீங்கன்னாக்கா, அங்கே மின்சாரத்தை அதிகமாக விலை கொடுத்து வாங்கி, அதாவது மத்திய அந்த கிரிட்டிலிருந்து எடுக்காமல், மத்திய தொகுப்பிலிருந்து எடுக்காமல் தனியாரிடமிருந்து இவர்கள் வாங்கியது, அதற்காக தனியார்களிடமிருந்து இவர்கள் கையூட்டு பெற்றது அப்படின்றது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு 1 லட்சம் கோடி. போக்குவரத்து துறை அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, டயருக்கு பஞ்சர் போடுறதுலேருந்து திருட்டு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா பல்லாயிரம் கோடி. கக்கூஸை கூட விட்டு வைக்கல. இங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன் கக்கூஸ், நான் சொல்கிறது வெறும் சென்னையில் மட்டுமே, அந்த சென்னையில் மட்டுமே இருக்கக்கூடிய கார்பரேஷன் கக்கூஸ்லேருந்தே பல 100 கோடிகள். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் என்று பார்க்கப்படுகின்ற அந்த CMDA அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா, அதிலிருந்து தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது. டாக்குமெண்ட் மேலே டாக்குமெண்ட் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். எதில் எடுத்தாலும் ஊழல், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் அப்படின்றத வெளிப்படையாக. முன்னாடியெல்லாம் ஊழல் என்பதுனே டேபிளுக்கு கீழே வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேபிளுக்கு கீழே வாங்குறது அப்படின்றதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை, வெளிப்படையாக அதை வாங்குகிறார்கள். வெளிப்படையாக இவர்கள் அதை வைத்து சொத்துக்களையும் வாங்குகிறார்கள். யாரும் கேள்வி கேட்க முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்குறாங்க கருணாநிதி குடும்பம். யார்கிட்டேருந்து வாங்குறாங்க?
அவங்களுடைய பினாமியாக செயல்பட்ட என் சீனிவாசன் அவருடைய குடும்பத்திலிருந்து இவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஹைதராபாத் டீம் அவை மாறன் குடும்பம் வைத்திருக்கிறது. போட்டியாக சென்னை சூப்பர் கிங்ஸை வெளிப்படையாக பினாமியாக வைத்திருந்தார்கள். இன்றைக்கு வெளிப்படையாக வாங்குவதற்கு அவர்கள் முன்னே வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 10 கிரவுண்டுக்கு மேலே எந்த சொத்து இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்திற்கு தெரியாமல், ஏன் பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலின் குடும்பத்துக்கு தெரியாமல் நீ விற்பனையே செய்ய முடியும். முதல்ல அவர்களுக்கு தான் அந்த ஆஃபர் கொடுக்கணும். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நாங்கள் வாங்க வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தால் வேறு யாருக்காவது விற்பனை செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்து நிற்கிறோம். இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருக்க முடியும்னா எதிர்கட்சிக்காரர்கள். ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் எதை பேசினாலும் அதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவே போயிருக்கு. அதாவது அதை வந்து நாம் ஒளிபரப்பவே கூடாது அப்படின்ற ஒரு வாய்மொழி உத்தரவே போயிருக்கு. பச்சையாக சொல்லணும்னாக்க ஊடகங்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இவர்கள், இந்த ஊடகங்களை நடத்தக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் காசை வாங்கி கொண்டு வெளிப்படையாக வாங்குறான். முன்னாடியெல்லாம் வந்து இந்த செய்தியை போடாமல் இருங்களேன் அப்படின்னு கெஞ்சுவாங்க. எங்க இந்த செய்தியை போட்டிங்கன்னா நான் வந்து அரசு கேபிளில் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இந்த செய்தியை தாங்க நீங்கள் போடணும். இங்கே ஒரு 2.5 வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, பாலியல் பலாத்காரத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த குழந்தையை பற்றிய தகவலோ அல்லது அந்த கொலைகாரன் பற்றிய தகவலோ வெளியே வராமல் மறைப்பதற்கு 75 நாட்கள் இங்கே பல லாபிகள் நடந்திருக்கிறது அப்படின்றதை கூட வெளியே கொண்டு வருவது ஒரு மீடியாவுடைய கடமை. ஆனால் அதை கொண்டு வராமல் சம்பந்தமே இல்லாமல் மதுரை மாநாட்டில் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாநாட்டில் அந்த முகப்பில் ஈவேராவுடைய படம் இருக்கிறதா இல்லையா? அண்ணாவுடைய படம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அண்ணாவுடைய படமும் மோடியுடைய படமும் சரிக்கு சமமாக இருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் விவாத பொருள். எது விவாத பொருளாகி இருக்க வேண்டும்? இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு என்பது எவ்வளவு மோசமாக போயிருக்கு. தாம்பரம் கிட்ட இப்போ 25வது லாக்அப் மரணம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த லாக்அப் மரணத்தில் இது ஆரம்பித்தது? விக்னேஷ்ங்கிற அந்த இளைஞனுடைய லாக்அப் மரணத்திலேருந்து ஆரம்பித்தது. இதே சென்னையில் தான் இந்த லாக்அப் மரணம் ஆரம்பித்தது. இந்த லாக்அப் மரணம் குறித்து இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வாய் கூசாமல் பொய் சொன்னார் என்பதிலிருந்து ஆரம்பித்தது. அதிலிருந்து ஆரம்பித்த அந்த லாக்அப் மரணங்கள் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்ட்ராங் உடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் உட்பட மர்மமான முறையில் அவர்கள் இறந்து போகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இதெல்லாம் லாக்அப் மரணங்கள் என்கிற பெயரிலும் என்கவுண்டர் என்கிற பெயரிலும் பூசி மொழுகப்படுகிறது. உச்சபட்சமாக நம்ம பார்த்தோம் திருபுவனத்தில் அஜித்குமார் என்கிற குடும்பம். ஏன்னா இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறாராம். இன்றைக்கு அந்த 2.5 வயது குழந்தை கிருஷ்ணகிரியில் பலாத்காரம் செய்யப்பட்டு அது இறந்து போயிருக்கு பாருங்க. அந்த குழந்தையுடைய ஆன்மா உன்னை வாழ்த்தும் ஸ்டாலின், நீ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த கடத்தி கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் என்கிற இளைஞன் இன்னைக்கு சிபிஐ வந்து சொல்கிறான், பச்சையா உண்மை என்று வெளியாகுது. என்னன்னு, நகை திருடவே இல்லை. அப்போ திருடப்படாத நகைக்காக ஒருவன் கடத்தப்பட்டு விசாரணைக்கு கூட அழைத்து செல்லப்படலை, கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அந்த அந்த இளைஞனுடைய ஆன்மா ஸ்டாலினை வாழ்த்தும். தன்னை ஒருவன் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டான் என்பதனை துணிந்து காவல்துறையை நம்பி புகாரை கொடுத்த அந்த பெண்மணியுடைய தகவல்களையெல்லாம் வெளியிட்டீங்க பாருங்க. அந்த பெண்மணி அவங்க பாவம், அந்த பெண்ணுடைய உள்ளம் ஸ்டாலினை வாழ்த்தும். ஸ்டாலினும் அவருடைய மனைவியும் அந்த கண்காட்சி மரீனா கடற்கரையில் அந்த விமான கண்காட்சியை பார்க்க வேண்டும், விமானங்கள் பறப்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக போய் அமர்ந்ததற்காக மற்றவர்களுக்கு இடம் அளிக்க முடியாது என்று சொல்லி அவர்களை வேறொரு இடத்திற்கு தள்ளி அதே மரீனா கடற்கரையில் பார்த்தீர்கள் என்றால் கூட்ட நெரிசலில் இறந்து போனார்களே, அந்த நபர்களுடைய ஆன்மாக்கள் ஸ்டாலினை வாழ்த்தும். கள்ளக்குறிச்சியில் 2 மரணங்கள் நடந்துவிட்டன, கள்ளச்சாராயம் குடித்து இறந்து விட்டார்கள் என்று 2 மரணங்கள் நடந்துவிட்டன என்று சொன்ன பிறகும்
அதை வெளியே சொல்லிவிட்டால் ஆட்சியாளருக்கு கெட்ட பெயர் வரும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மரணங்கள் இயற்கை மரணங்கள் என்று கூசாமல் பொய் சொன்னாரே ஒரு எஸ்பி, அவர் சொன்னதை ஆமோதித்தாரே ஒரு கலெக்டர், அதை ஆமாம் சாமி போட்டாரே ஒரு அமைச்சர், இதை நம்பி அந்த 2 பேருடைய இறுதி ஊர்வலத்திற்கு சென்றவர்கள் அதே கள்ளச்சாராயத்தை குடித்து 60 பேர் இறந்து போனார்களே, அவர்களது ஆன்மாக்கள் ஸ்டாலினை வாழ்த்தும். இது எல்லாமே அரசாங்கத்துடைய கவனக்குறைவு மட்டுமல்ல, அரசாங்கம் தனக்கு கெட்ட பெயர் வந்துவிடுமோ, தன்னுடைய நிர்வாக திறமையின்மை வெளியே தெரிந்துவிடுமோ என்பதற்காக, மூடி மறைப்பதற்காக, மேலும் பல கொலைகளுக்கு அல்லது பல மரணங்களுக்கு காரணமாக இருந்ததைத்தான் இங்கே நாம் சொல்லி இதையெல்லாம் செய்த ஸ்டாலினை வாழ்த்தாமல் இருக்க முடியுமா? நீ உருப்பிடுவியா என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கணும். உன் வம்சம் தழைக்குமா என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கணும். உன்னுடைய வாரிசுகள் எல்லாம் உருப்பிடுவார்களா என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கணும். இப்படியெல்லாம் திருடித்தான் நீ எல்லாம் பிழைக்கணுமா என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கணும். இதையெல்லாம் கேட்டால் நீ கைது செய்வாய் என்றால், நீ 1000 முறை கைது செய்தாலும் எங்களுடைய கோஷம் ஒன்றே ஒன்றுதான். உன்னை போன்ற கேவலமான ஜென்மங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதே வீண்தான். ஆனால் எங்களுடைய விதி, நீ பிறந்து தொலைத்து விட்டாய், அதனால் வாழ்ந்து விட்டு போ. ஆனால் குறைந்தபட்சம் இங்கே ஆட்சியில் அமர்ந்து எங்களை இம்சிக்காமல் உன் வீட்டிலே இருந்து நீ 100 ஆண்டுகள் இரு, இல்லை அதற்கு மேலும் இருந்து விட்டு போ என்பதுதான் எங்களுடைய வாழ்த்தாக இருக்க முடியும். அதனால் தான் சொல்கிறோம், நீ நடத்தியதற்கு பெயர் ஆட்சியா? உன்னை நீயே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம், கூட 4 ஜால்ராக்களை அழைக்கலாம், சமூகத்தில் அந்தஸ்தில் முக்கியமான அந்தஸ்தில் இருப்பவர்கள் போன்றவர்களை எல்லாம் அமர்த்தி உனக்கு அங்கீகாரம் கொடுப்பது போல நாடகங்கள் எல்லாம் நீ அரங்கேற்றலாம், விளம்பரத்தை கொடுத்து கொள்ளலாம். இந்த விளம்பரங்களால் நீ கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் சத்தியமாக அது நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் இங்கே கேள்விகள் கேட்கிறார்கள், விவசாயிகள் கேள்விகள் கேட்கிறார்கள், அவர்கள் மீது விபச்சார வழக்கு பாய்கிறது. டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று உன்னுடைய சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி கேட்க சென்றால் அவர்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறது, தாக்கியவர்கள் மீது வழக்குகள் பாய்கிறது. உன்னுடைய கேடுகட்ட ஆட்சியை குறை சொல்லி விமர்சனங்கள் எழுதக்கூடியவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்று மட்டும்தான், உன்னுடைய ஆட்சியை விமர்சனம் செய்வது என்பதற்காக எங்களுக்கு சிறை என்றால், நியாயத்தை பேசியதற்காக எங்களுக்கு சிறை என்றால், இங்கே நடப்பதற்கு பெயர் ஜனநாயகமா? இதில் உனக்கு ஒரு பெருமையா? இதுக்கு ஒரு பிறந்தநாள் விழாவா? இப்படின்ற கேள்வி எல்லாமே வருகிறது. இந்த கேள்விக்கெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது. உன்னுடைய நபர்களால், அதாவது உன்னுடைய ஆதரவாளர்கள் என்று நீ சொல்லிக்கொள்ளக்கூடிய நபர்களால் முடியாது. மாறாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? மற்றவர்களை பார்த்து அடிமை என்பீர்கள். ஆகச்சிறந்த அடிமை நீதான். நீ மட்டுமல்ல, உன் தந்தை காலத்திலிருந்தே நீங்கள் தான் அடிமைகளாக இருந்திருக்கிறீர்கள். டெல்லிக்கு சேவகம் செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் டெல்லியில் அமர்ந்திருக்கின்ற ராகுல் காந்தி முடிவெடுக்கிறார், உன்னுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று. உன்னுடன் கூட்டணி இருக்கிறது என்பதனை திடமாக சொல்வதற்கு அவர் தயாராக இல்லை. அவர்கள் வருகிறார்களா இல்லையா என்பது தெரியாமல் நீயும் கூட்டணி முடிவு செய்ய முடியாத ஒரு நிலை, எண்ணிக்கைகளை முடிவு செய்ய முடியாத ஒரு நிலை. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சிகள் அப்படின்னு நீ கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொன்னவர்களில் பார்த்தீங்கன்னா கருணாசு, தமிமுன் அன்சாரி, ஜவாஹிருல்லா, ஐஎம்எல் இருக்கக்கூடிய ஒரு பாய், இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் திமுக உடைய சின்னத்தில் நிற்க போகிறோம். அப்போ திமுக தன்னுடைய சின்னத்தில் நிற்கக்கூடிய நிலையில் நாங்கள் இவ்வளவு இடங்களை ஒதுக்குறோன்னு இவங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்க முடிஞ்சுது. ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க முடியல? ஏன் திருமாவளவனை கூட்டு உன்னால் பேச முடியல? இதுவரையில் திருமாவளவனை கூட்டு உன்னால் பேச முடியலையே. ஏன்? அவர் தலித் இயக்கத்துடைய தலைவர் என்பதாலா? அவரை கடைசியில் வச்சுக்கலாம் அப்படின்றதுனாலா? ஏன் காங்கிரஸ் இதுவரையில் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு போகிறாங்க? இதுவரையில் அந்த எண்ணிக்கை அப்படின்றதுல உடன்பட மாட்டேங்கிறாங்களே. ஏன் இதுவரையில் அந்த எண்ணிக்கை எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் குறைந்தபட்சம்
கூட்டணியில் பங்கு என்கிற கோரிக்கையை நாங்கள் கைவிடுகிறோம்னு அதிகாரப்பூர்வமாக கிரீஷ் ஷோடங்கரோ பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சரி, அதையெல்லாம் விடுவோம். 17ஆம் தேதி பிப்ரவரியா உங்க கூட கூட்டணி அமைத்தார் பிரேமலதா. அது முடிஞ்ச எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு? இன்னி வரைக்கும் ஒரு அறிக்கை வரலையே. ஆட்சி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது கூட அவங்களால முடியலையே. ஏன் முடியல? கூட்டணி என்று அறிவித்ததோடு சரி, வாயை மூடிக்கிட்டாங்களே. அதுவரையில் எவ்வளோ பேசினாங்க பிரேமலதா. தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு ப்ரெஸ் மீட் இருந்த அவர் இன்றைய வரையில் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே. ஏன்? தெரிஞ்சு போச்சா? உன் கதை அவ்வளவுதான்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? எதை கொடுக்க வேண்டிய அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன உறிஞ்சிக்கலாமோ அதை வாங்கி கொண்டு போகலாம், உன்னிடம் இருந்து என்ன உருவ முடியுமோ அதை உருவி கொண்டு போகலாம் என்பதற்காக திமுகவுடன் கூட்டணி வைத்தார்களா? அப்போ யாருக்கு அடிமை? நீ காங்கிரஸுக்கு அடிமை. காங்கிரஸ் இவ்வளவு இடத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லாத வரையில் உன்னால் தொகுதிக்கு இடங்களை ஒதுக்க முடியாது. இந்த 13 பேரும் 2019 உன் கூடயே பயணிக்கக்கூடியவர்கள். இத்தனைக்கும் அந்த 13 பேர் நீ ஒன்றுக்கு போனால் கூட கூடயே கூட்டு போகிற பயத்தில். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் உன்னால் இடங்களை ஒதுக்க முடியல? ஏனென்றால் காங்கிரஸ் தயாராக இல்லை. இன்னி வரைக்கும் உன்னுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று சொல்வதற்கு எந்த கூட்டணி கட்சிகளும் தயாராக இல்லை. ஏன் இல்லை? எல்லாரும் திரும்ப பாஜக உள்ள வரக்கூடாது, அதனால நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் இதான் சொல்றாங்களே தவிர்த்து யாரும் நீ சிறப்பான ஆட்சி நடத்தினாய் அதனால் உன்னுடன் கூட இருக்கிறோம் என்று சொல்வதற்கு தயாராக இல்லையே. பன்ருட்டி வேல்முருகன் தயாராக இல்லை, கருணாஸ் தயாராக இல்லை, கம்யூனிஸ்ட் தயாராக இல்லை, காங்கிரஸ் தயாராக இல்லை, வைகோ தயாராக இல்லை, விசிகா திருமாவளவனும் தயாராக இல்லை. இப்படி யாருமே நீ சிறப்பான ஆட்சியை கொடுத்தாய் என்று சொல்ல தயாராக இல்லையே. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பாஜக என்கிற பூச்சாண்டியை காண்பித்து நீ ஆட்சியில் அமரலாம் என்று நினைக்கிறாய், இந்த ஆட்சியில் தொடரலாம் என்று நினைக்கிறாய். ஒரு முறை மக்கள் ஏமாறுவார்கள், எல்லா முறையுமா ஏமாறுவார்கள். அப்போ நீ யாரெல்லாம் கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டாலும் சரி, தண்ணி கேன் போட வந்தவனை கூட நீ கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் உன்னை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி என்கிற அந்த நிலைப்பாட்டிற்கு மக்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் அவ்வாறு வந்திருக்கின்ற காரணத்தால் தான் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற நிலைக்கு போய்விட்ட நீ வரணவன் போகிறவன் தண்ணி கேன் போட வந்தவனை கூட உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னதான் நாடகம் நடத்தினாலும் இந்த முறை கடந்த முறை போல அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது சந்தித்த தேர்தலில் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. தேர்தலில் வெற்றி பெற்றதை விடுங்க, 50 தொகுதிகளை தொட்டதாக கூட சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கையில் நீ கண்டிப்பாக இந்த முறையும் எதிர்கட்சி வரிசையில் கூட இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகிறாய் என்பது உறுதி. அதுவே உனக்கு சிறந்த பிறந்தநாள் பரிசு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.